நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம். லேர்ன் அண்ட் டீச் தமிழ் ஃப்ரம் வேர்ல்ட் வைட். ஔவையார் பாடசாலை.org. ஒரு கருத்தியல் ரீதியாக நம்ம சண்டை போடுறோம். இப்போ திமுக அதிமுக கூட அவ்வளோ பெருசாக இருக்குது இல்லையா, பாஜகலாம் இருக்குன்னா பாஜகக்காரனுக்கு ஒரு கொள்கை வச்சுருப்பான். இது என்னடா கொள்கை, ஒரு மண்ணு இல்லை, ஆனால் ஆளுக்காலு தூண்டி விட்டு ஒருத்தர் ரசிகர் பண்ணுற மாதிரி மாறி மாறி பேசிட்டு இருக்கிறான். 26 வருஷமாக நான் லவ் பண்ணுறேன், இன்னொன்று வந்து என் புருஷனை காட்டில் விஜய் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஆட்கள்லாம் இது வந்து எங்கேயோ ஒரு நக்கல் நையாண்டி சின்னதாக நடந்தால் பரவாயில்ல, ஒரு ஊடகத்தில் பேசுகிறப்ப அப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்போ எந்த ஒரு கருத்தும் கருத்தியல் உருவாக்கமும் இல்லாமல் ஒரு பதறுகள், உயிர் போச்சு, வருந்துகிறேன், மனசு வலிக்குது, இதை சொல்றதுக்கு 3 நாள் வருவாங்க. அது 3 நாள் கூட வருந்துறேன்னு சொல்லலை, மனசு வலிக்குதுன்னு சொல்லலை. தெரியாம நடந்து போச்சுன்னு திமுக சொன்ன நீ சொல்லுவாங்கன்னு அதே போல நீனு சொல்லிட்டு போறேன். அதனால எதிர்க்க வேண்டிய நேரத்தில் எதிர்க்கணும். சாட்டை துரைமுருகன் என்ன பேசுறாரு அப்படின்னா, நீங்க 10 லட்சம் ஆளுங்கட்சி 10 லட்சம் கொடுத்தா நீங்க 20 லட்சம் கொடுக்குறீங்களா, 1 கோடி ரூபாய் கொடுங்களேன், உங்ககிட்ட காசு இல்லையான்ற மாதிரியே பேசிட்டு இருக்காரு. இது எதை நோக்கி போயிட்டு இருக்கு? இப்போ தொடர்ந்து விஜய்க்கு எதிர்த்தாவே பேசிட்டு இருக்கிறதால நீங்க திமுக ஆதரவா பேசுறீங்களா? உங்களோட விஜய்க்கு எதிரில்லைங்க சம்பவம் 41 உயிர் போச்சு இல்லைங்க. கட்சின்றதுக்கு ஒரு கட்டுப்பாடு கட்டமைப்பு ஏதாவது வேணுங்க. நான் சொன்னேன் ஃபவுல் தானுங்க எல்லாமே. நீங்க ஒழுங்கா நேரத்துக்கு வராது, நீங்க ஒழுங்கா நேரத்துக்கு வராதது ஃபவுல். இது எல்லாம் தெரிஞ்சா அவர் வந்து ஒரு தெரியலைங்க அந்த ஆளுக்கு. அது சொல்லுங்க, என்னங்க தெரியும் அவருக்கு? ஏதாவது ஒன்று சொல்லுங்க, அவருக்கு என்னதான் தெரியும் சொல்லுங்களேன், நம்ம பேசுவோம். இது வந்து ஓட்டா மாறுமா, எல்லாரும் சொல்றாங்க ஓட்டா மாறுமா. ஏண்டா வந்து நின்றுல 1.5 மாசம் குழந்தை, 5 மாசம் 5 வயசு குழந்தை செத்துச்சு, அதெல்லாம் உனக்கு ஓட்டா? அந்த அடிப்படை அறிவு வேணா, சரி ஒரு கண்டனமாவது. கலைஞர் அவ்வளோ கஷ்டப்பட்டு பேசிட்டு இருப்பாரு. எம்ஜிஆர் வந்த உடனே மக்கள்லாம் அவரை தான் பார்க்க வருவாங்க. அவர் உடனே வெளியில போயிடுவாரு, உடனே கூட்டம் எல்லாம் கலைஞ்சிரும். அது வந்து கட்சி நடத்த தெரியாம நடத்திட்டு இருந்தாரு. வர வரதானே சார் அடுத்தடுத்து வந்துட்டு இருந்தாரு. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில நாம் தமிழர் கட்சி சார்ந்த வெற்றி தமிழர் நம்மிடையே இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். சார், இப்போ சமீபத்தில் நடந்த கரூர் இன்சிடென்ட்ல கூட விஜய்க்கு எதிர்த்து பேசிட்டே இருக்கிறதால கட்சிக்கு பின்னடைவா எதிர்பார்க்குறீங்களா? என்ன பின்னடைவு? விஜய் எதிர்ப்புனா தனி மனித எதிர்ப்பு கிடையாது. அந்த சம்பவத்துக்கு பொறுப்பு, அதனால் எதிர்ப்பு, அவ்வளோதானே ஒழிய மற்றபடி தனி மனித எதிர்ப்பு அவர்கிட்ட நம்மகிட்ட என்ன இருக்குது? நீங்கள் நினைக்கிற மாதிரி சினிமாக்காரங்க இல்லை இந்த ரசிகர்கள் வந்து நம்மளுடைய நாம் தமிழர் எதிரியாக நினைப்பாங்கலாம் நினச்சா அவங்களாம் ஓட்டு போடுவாங்க. நம்மளுக்கு நம்பிக்கை இல்லை. கருத்தியல் புரிதல் இருக்கிறவன், இல்லை இவங்களுக்கு ஓட்டு போட்டால் என்ன நடக்கும், மாற்றம் வரணும்னு நினைக்கிறவன் தான் எங்களுக்கு ஓட்டு போடுவான். அந்த ரசிக மனப்பான்மையில் இருக்கிறவன், விஜய் ரசிகராக இருக்கிறவன் எங்களுக்கு போட மாட்டான். அப்படியே போலனாலும் செத்தது அவன் தான், விஜய் ரசிகர் தான். அப்படின்றப்ப நம்ம திட்ட வேண்டியது தப்பு இல்லை, திட்டி தான் ஆகணும். இப்போது தொடர்ந்து சீமான் அவர்கள் வந்து விஜயை சம்டைம் வந்து ஆதரவாகவும் பேசுகிறாரு, எதிர்த்தும் பேசுகிறாரு. ஆனால் சாட்டை துரைமுருகனோ இல்லை வந்து களஞ்சியமோ இல்லை வந்து இடும்பை அவங்களோ பார்த்தீங்கன்னா எதிர்த்து தான் பேசிகிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஐயா, இப்போ வந்து ஒரு கருத்தியல் ரீதியாக நம்ம சண்டை போடுறோம். இப்போ திமுக அதிமுக கூட அவ்வளோ பெருசாக இருக்குது இல்லையா, பாஜகலாம் இருக்குன்னா பாஜகக்காரனுக்கு ஒரு கொள்கை வச்சுருப்பான். இந்து ராஜ்யம், முஸ்லீமு கிறிஸ்தவர்கள்லாம் வெளிநாட்டுக்காரங்க அடிக்கணும், வரட்டணும், கொல்லணும், மசூதியை இடிக்கணும் அப்படின்னு ஒரு, அது மனிதநேயத்துக்கு எதிரானதான் ஒரு கொள்கை. அவனோட கொள்கை அதுதான் அப்படின்னு இருக்கும். இது என்னடா கொள்கை, ஒரு மண்ணு இல்லை, ஆனால் ஆளுக்காலு தூண்டி விட்டு ஒருத்தர் ரசிகர் பண்ணுற மாதிரி மாறி மாறி பேசிட்டு இருக்கிறான். 26 வருஷமாக நான் லவ் பண்ணுறேன், இன்னொன்று வந்து என் புருஷனை காட்டில் விஜய் தான் பெரிய எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஆட்கள்லாம் இது வந்து எங்கேயோ ஒரு நக்கல் நையாண்டி சின்னதாக நடந்தால் பரவாயில்ல, ஒரு ஊடகத்தில் பேசுகிறப்ப அப்படியெல்லாம் நடந்துட்டுருக்கு. அப்போ எந்த ஒரு கருத்தும் கருத்தியல் உருவாக்கமும் இல்லாமல் ஒரு பதறுகள், வேறு ஏதாவது வார்த்தை கூட சொல்லலாம். அப்போ ஒரு மனநோயாளி, மனநலம் குன்றியவர்கள் போல், அது இயற்கையாக குன்றி பிறந்தாங்கன்னா நம்ம அவங்கள மதிக்கணும், அந்த உயிரை நம்ம காக்கணும். நம்ம மனநலம் வளர்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தும், நாடு முன்னேறியும் மனநலத்தை வளர்ச்சி அடையாமல் அதே நிலையில் வச்சுருக்கவங்களுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இதே நிலைமை தான் சினிமாலேருந்து அரசியல் துறைக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ஆரம்ப கட்டத்தில் வந்து இந்த மாதிரி நிறைய கருத்தியல் ரீதியாக வந்து நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணாங்க. எம்ஜிஆர்லேருந்து ஜெயலலிதாலேருந்து ஈவன் இப்போ இருக்கிற விஜய், ஈவன் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் அந்த ஒரு விமர்சனம் வந்துட்டு தான் இருக்குது. அப்போ ஒரு சினிமா துறையில் இருந்துட்டு அரசியலில் வரும்போது அவங்களுக்கு வந்து எப்பயுமே அந்த எதிர்ப்பு இருந்துகிட்டு தான் இருக்குது. இல்லை, இப்போ நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இப்போ சினிமானா எம்ஜிஆர்லேருந்து தான் சினிமான்னு வச்சுப்போம் நம்ம தமிழ்நாட்டில். இப்போ ஈவ ராமசாமி அவரோட கூட இருந்த அண்ணாதுரை, கருணாநிதிலாம் இருந்தாங்க. அவர் வந்து இந்த தான் வளர்த்த மகளே கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு ஒரு கருத்தியல் முரண்பாடு, அதுலேருந்து பிரிஞ்சு அண்ணாதுரை வந்து அவர் கடவுள் மறுப்பு, ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம்னு சொல்லிட்டு ஒரு திமுக ஆரம்பித்தார். அண்ணாதுரை இறந்த பிறகு சூழ்ச்சி பண்ணி பல தலைவர்களை மூழ்கடிச்சிட்டு கருணாநிதி வந்துட்டார். கருணாநிதியோட எம்ஜிஆரும் கட்சியில் வந்தார், காங்கிரஸ் இருந்தாருன்றாங்க. திமுகலையும் இருந்து கணக்கு வழக்கு கேட்க போய் எம்ஜிஆர் பிரிஞ்சார். அப்போ எம்ஜிஆர் பிரிஞ்சு வந்துட்டு எம்ஜிஆருக்கு அப்புறம் இந்த ஜெயலலிதா தான் நீங்கள் சொன்ன இந்த
விஜய் அரசியலில் வர வாய்ப்பு உண்டு. ஏன்னா தொடக்க காலத்தில் அந்த வளர்ப்பு மகனுக்காக அவங்க பல கோடி செலவு பண்ணது, இந்த போய் கும்பகோணத்தில் குளித்து பல பேர் உயிரை கொண்டது, அப்படி தான் இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த கட்சி அந்த அதிகாரம் உடனே முதலமைச்சர் பதவி கொடுத்தோன்னே. ஆனால் கடைசி காலத்தில் ஜெயலலிதா அப்படி இல்லையே. ஒரு படிப்பினைகள் வந்து முதல் 5 வருஷத்தில் அவங்க பட்டது டான்சி ஊழல் அது கடைசியாக அனுபவிச்சாங்க. அவங்க டான்சி ஊழல், பல வழக்குகள், பல பிரச்சனைகள், ஆடம்பர கல்யாணம் எல்லாம் பண்ணாலும் கடைசியில் இருந்தப்போ ஒரு ஆளுமை மிக்க ஒரு பெண்மணியாக தான் போனாங்க. சரி, இது வந்து அவங்களுக்கு அதிகாரம் உடனே கிடச்சிருச்சு. அவங்க கட்சிக்குள்ளே குழப்பங்கள் இருந்தாலும் எம்ஜிஆர் இறந்ததுக்கப்புறம் கிடச்சிருச்சு. ஜெயலலிதா ஒரு ஆளாக நம்ம அப்படி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் 2 மாநாடு போட்டிங்க, பல நிகழ்ச்சிகள் நடத்துகிறீங்க, எல்லாம் ஊடகத்தில் வந்து பேசுகிறீங்க. அப்படின்றப்ப ஒரு படணும்ல, ஒரு சிம்டம்ஸ் தெரியணும்ல, ஒரு அறிகுறி. எந்த ஒரு அறிகுறியுமே இல்லையே உங்ககிட்ட. எந்த ஒரு அறிகுறியுமே இல்லையே. இப்போ 3 நிமிஷம் காணொலி போடுறாரு அப்படின்னா, இது இப்போ போலீஸ் வந்து லெட்டர் எழுதி கொடுப்பாங்க. இது ஒலிபெருக்கி இந்த அளவு வைக்கணும், இத்தனை பேர் இங்கே கூடப்போ இது பண்ணணும், விதிமுறைகள் எழுதி கொடுப்பாங்க. நீங்கள் எதுக்கு விதிமுறை வாசிக்கிறீங்க, விதிமுறை சொல்கிறீங்க? வீடியோவில் காணொலி வழியாக சொல்லணுமா? விஜய் வந்து தாவேகா சார்பாக நிபந்தனைகள் வரும், ரசிகர்கள் வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரக்கூடாது. நீ வீடியோவாக சொல்லியிருந்தால் அது மாற்றம் வந்திருக்கும். ரசிகர் மனப்பான்மையை கொண்டவங்க நம்ம தலைவர் இல்லை நம்ம 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 நடிகர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு வராமல் கூட இருப்பாங்க. சரியா? இப்போ இன்னொரு பத்திரிக்கையாளர் கூட சொன்னார், அங்கங்கே எல்இடி டிவி வச்சுருந்தா கூட அந்த கூட்டம் அங்கங்கே டைவெர்ட் ஆகி பிரிஞ்சு அங்கங்கே நின்று அப்படியே போயிருப்பாங்க. அப்போ எந்த ஒன்றும் இல்லை, நேராக ஒரே பாயிண்ட்டு, இவரோட அந்த மார்ச்சேரி வேனு, அதில் அவர் ஏறி நிற்கணும், அதில் பல பேர் சாகணும், அந்த மார்ச்சேரியில் எல்லோரும் போய் பிணத்தில் உட்காரணுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு சரியான திட்டமிடுதல், அந்த அடிப்படை உயிர் போச்சு. வருந்துகிறேன், மனசு வலிக்குது, இதை சொல்கிறதுக்கு 3 நாள் வேணுமாங்க? அதுவும் 3 நாள் கூட வருந்துறேன்னு சொல்லலை, மனசு வலிக்குதுன்னு சொல்லலை. தெரியாமல் நடந்து போச்சுன்னு திமுகவை சொன்ன நீ சொல்லுவாங்கன்னு, அதே போல் நீனு சொல்லிட்டு போகிற. அதனால் எதிர்க்க வேண்டிய நேரத்தில் எதிர்க்கணுங்க. இதெல்லாம் வந்து அறவே. இப்போ நீங்கள் வந்து அப்போ அரசியல் கட்டத்தில் அவர் வந்து ஒரு திட்டமிடுதலுக்கு உண்டான அந்த கூட இருக்கிற பர்சன் சரியாக இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அது எல்லா கட்சியிலும் நம்ம குறை சொல்லலாம். இவர் தானே மாஸ்டர், நீ தானே தலைவன், நீ தானே கட்சி தலைவர்னு சொல்லிக்கிற, நீ தானே மைக்கில் பேசுகிற. அப்போ யாரை எங்கெங்கே வைக்கணும், எவன் உன்னோட ஆலோசனையை கேட்கணும் அப்படின்னு இருக்குல்ல. நீ கேட்கலன்னா புஷி ஆனந்தை போய் நாங்கள் ஸ்ட்ரைட்டாக டீல் பண்ண முடியாது. மற்றவங்க கருத்து சொல்லலாமே ஒழிய, நீ தான் புஷி ஆனந்த் எதுக்கு பயன்படுவார், இல்லை இவன் எதுக்கு பயன்படுவான், அவன் எதுக்கு பயன்படுவான்னு நீ வச்சு வேலை வாங்கணும். ஒன்றை எல்லாரும் வச்சு வேலை வாங்குறாங்க போல், எப்படியாவது வந்து பொம்மை மாதிரி வந்துடலான்னு. இப்படி ஒரு கருத்து உருவாக்கம் இல்லாத ஒரு தலைமை உருவாகுது அப்படின்னா அவங்ககிட்ட எந்த ஒரு இது போய் கோரிக்கை போய் சேரும்? ஒரு 1000 வீடு பற்றிக்கிட்டு எரியுது, ஒரு பூகம்பம் வந்துருச்சு, இல்லை ஒரு சுனாமி வந்துருச்சு அப்படின்னா நீ முதலமைச்சர் ஆகிட்டா அப்படின்னு அப்படியே உட்காந்துருப்பியா? உட்காந்து லைட் ஆஃப் பண்ணி போட்டு விளையாண்டுட்டு இருப்பியா? அப்போ இந்த களப்பணி, சமுதாய பணிகள் எல்லாம் செஞ்சு அது இது போராட்டம் பிரச்சனைகள் செஞ்சு ஏதோ சின்ன தீர்வு அப்படின்னு கண்டோம்னா தான் நம்மளுக்கு அந்த அடுத்து ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சொல்கிற அளவுக்கு நம்மளால் வந்து நிற்க முடியும். கச்சத்தீவு எல்லாரும் சொல்லுவாங்க, கச்சத்தீவை மீட்கணும்னு. அதே தான் சீமான் அண்ணனும் சொல்கிறார், நாங்களும் சொல்கிறோம். அண்ணன் ஒரு இது சொன்னார், நான் நெய்தல் படை அமைப்பேன், மீனவர்களுக்கு நான் கருவி கொடுப்பேன், ஆயுதம் கொடுப்பேன், காவல்துறை தனி ஒரு படையை உருவாக்குவேனார். எல்லாரும் நக்கல் பண்ணாங்க. சரியா? அது கேரளாவில் நடக்குது, மற்ற ஊரில் நடக்குதுன்றாங்க. அதுபோல் அதுக்கு ஒரு தீர்வு நம்ம யோசிக்கிறோம். நடந்தால் நல்லது, நடக்க முடியலன்னு ஏன்டா நீ இவ்வளோ சொன்னியே நடக்கலன்னு கேள்வி கேட்கலாம். சரியா? அப்போது அந்த ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும் தலைவன் தான் தேவை. இன்றைக்கி எந்த நம்ம ஊராக இருந்தாலும் மண்ணுக்கும் மக்களுக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கணும், மக்களை செழுமையாக கொண்டு போகணும். அது எதுவுமே பேச தெரில உனக்கு. அண்ணாதுரை சிலை இவ்வளோ பெருசாக பக்கத்தில் நிற்கிது, தங்கம் முளம் பூச்சி, என்னமோ பொம்மை நிற்கிற மாதிரி உட்காந்து நீ பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்க. உன் பஸ்ஸில் அண்ணாதுரை படம் இருக்குது, பேரறிஞர் அண்ணா படம் இருக்குது. அப்போ நீ உன் கட்சியில் எல்லாமே அண்ணாதுரை அவரையும் வச்சிருக்கிற. அப்போ அவர் சிலை இருக்குது, நீ நாகப்பட்டினத்தில் பஸ்ஸு மேலே நிற்கிறப்ப உன் அளவுக்கு நிற்கிது சிலை தலைக்கு. அப்போ அவரை பற்றி ஒரு 10 நிமிஷம் பேசுறதுல உனக்கு என்ன இருக்குது? இப்போ நம்மளே இருக்கிறோம், ஒரு இடத்துக்கு போகிறோம் கல்யாணத்துக்குன்னா, பரவாயில்ல எங்கள் அண்ணன் கூடவே நிற்கிறாரு, எங்கள் பேரறிஞர் அண்ணா வந்து எங்கள் வழி நடத்துகிறாரு, பாருங்கள் எங்கள் கூடவே நிற்கிறாரு, எங்கள் கிடச்ச இடம் சரியாக அமைஞ்சிருக்கு. இப்படியாவது ஒரு சென்டிமெண்ட்டாக பேசணும் இல்லைங்க. அந்த உணர்வு இல்லை, ஸ்கிரிப்டில் அது இல்லை. ஸ்கிரிப்டில் இருந்தது வேளாங்கண்ணி மாதா, நாகூர் ஆண்டவர், இன்னொரு அம்மன் கோயில், இது 3 மட்டும் தான் சொல்லணும்னு இருந்திருக்கு. சரிங்க சார். இப்போது திரு சீமான் அவர்கள் தொடர்ந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறாரு. தம்பி ஏதோ இப்போ துக்கத்தில் பேசுகிறாரு. தொடர்ந்து சாட்டை துரைமுருகன் என்ன பேசுகிறார் அப்படின்னா, நீங்கள் 10 லட்சம் ஆளுங்கட்சி 10 லட்சம் கொடுத்தா நீங்கள் 20 லட்சம் கொடுக்குறீங்களா, ஏன் 1 கோடி ரூபாய் கொடுங்களேன், உங்ககிட்ட காசு இல்லையான்ற மாதிரியே பேசிகிட்டு இருக்காரு. இது எதை நோக்கி போயிட்டுருக்கு? இது இல்லைக்கா, என்னன்னா இது அடிப்படை. இவங்க சாவு வீட்டில் இவங்க வந்து நின்றுருந்தாங்க அப்படின்னா விஜய் வர வேணாம், புஷி ஆனந்த், யாதவ் அர்ஜுனா, அப்புறம் வேறு எந்த ராஜகிஷோரா, ராஜ்மோகன், இவங்க யாராவது கட்சி சார்பாக வந்து ஆறுதல் சொல்லியிருந்தாங்கன்னா இதெல்லாம் வந்திருக்காது. சாட்டை துரைமுருகன் இல்லை எவனும் பேசியிருக்க மாட்டான் அவ்வளோவா. எப்படி சாவு வீட்டில் வந்து எல்லாரும் அமைதியாக வணக்கம் போட்டுட்டு போனாங்களோ அதுபோல் கொஞ்சம் கருத்து முன்ன பார்த்து இருந்துக்கப்பா, அடுத்த கூட்டத்தை ஒழுங்காக நடத்துப்பா, அனுமதி வாங்கி சொல்லிட்டு போயிருப்பாங்க. பயந்தாங்கோலி மாதிரி அடித்து ஓடினாங்க பார்த்தீங்களா?
கேட்டால் வழக்கு இருக்குது. புஷியானந்த ஜெயிலுக்கு போனால் என்ன? கட்சிக்காரனா நினைப்பான், பரவாயில்ல நம்ம கட்சியில் ஒரு கூட்டத்துக்கு முன்னெடுத்து நம்மளெல்லாம் வழி நடத்தினாரு, தவறு நடந்து போச்சு, அவரை கைது பண்ணிட்டாங்க. தியாகியாக தான் மாறுவே நீ. சிறைக்கு போகிறதுக்கு பயப்படுறவங்க எப்படிங்க வந்து தலைவனாக வர முடியும்? அவர் பேர் என்ன? யாதவ் அர்ஜுனா. அவர் வந்து திமுகவுக்கு போய் கிடைக்கல, சீட்டு கிடைக்கலன்னொன்னே விடுதலை சிறுத்தைக்கு வந்து இப்போ இங்கே வந்து ஒரு கோமாளி கூட்டத்தை வச்சு எப்படியாவது எம்எல்ஏ வரலாம், எம்பி ஆகலான்னு. எப்படி சிறைக்கு போகிறதுக்கு உனக்கு என்ன பயம்? சரி சார், இப்போ தொடர்ந்து விஜய்க்கு எதிர்த்தாவே பேசிட்டு இருக்கதால நீங்கள் திமுக ஆதரவாக பேசுகிறீங்களா? உங்களோட கண்ணோட்டம் விஜய்க்கு எப்படி எதிரி இல்லைங்க. அந்த சம்பவம் 41 உயிர் போச்சு இல்லைங்க. அப்போ செத்து போனது நல்லதுன்னு பேசணுமா? நாளைக்கு விஜய் இன்னொரு இடத்துக்கு போவார்ப்பா, அங்கே ஒரு 400 பேர் சாகட்டும் அப்படின்னு விஜய் சினிமாக்காரர் இருப்பா, அவர் என்னப்பா பண்ணுவார், வி ஸ்டாண்ட் வித் விஜய்னு இப்படியா பேசுமோ? யாருமே பொறுப்பெடுக்க மாட்டாங்களா? புரியுதா உங்களுக்கு? இது வந்து ஒரு மத நிகழ்வோ இல்லை ஒரு பேரணியோ, இப்போ அழகர் ஆற்றுல இறங்குறாரு, இல்லை இந்த கும்பமேளா இந்த வடநாட்டில் ஆமாம் அம்ரிஸ்டராக கோயிலுக்கு போவாங்க தெரியுமா, பனிமலையில். அந்த மாதிரி ஒரு நிகழ்வுனா பக்த கோடிகள் அதிகமாக போவாங்க, இழப்புகள் ஏற்படும். அப்போ நம்ம காவல்துறை சொல்லலாம், மற்றவங்க சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம், அரசாங்கத்தை சொல்லலாம். இது உன் கட்சி, நீ அனுமதி வாங்கினது, கட்சின்னு சொல்லி நீ உங்கள் ஆட்கள் அனுமதி வாங்கினது. அப்போ என்ன விதிமுறை போட்ட, என்ன கட்டுப்பாடு வச்ச கட்சியில் இருக்கிறவனுக்கு? எல்லாம் குடிச்சிட்டு அப்போ இந்த மாதிரி நடக்கும்போது அந்த கூட்டத்தில் ஏதாவது நடந்தால் அந்த தலைவர் தான் பொறுப்பேற்கணும் நீங்கள் சொல்கிறீங்க? அங்கே ஒன்றும் இல்லைங்க. ஆமாங்க, நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. கட்சி சின்னம் பொறிச்சு இல்லை கட்சியோட எம்பளம் ஏதாவது பொறிச்சு ஒரு தொப்பி போடுறோம், ஒரு துண்டு போடுறோம்னா அது கீழே போடுவீங்களா? இவர் மாநாட்டு தொடங்கின நாள்லேருந்து, கட்சி தொடங்கின நாள்லேருந்து சுற்றி இந்த ஆள் மேலேயே அடிக்கிறாங்க. டேய், அது நம்ம கொள்கைடா, நம்ம கட்சிக்கு இந்த சிவப்பு கலர் ஏன் கொண்டு வந்தோம், மஞ்சள் கலர் ஏன் கொண்டு வந்தோம்னு சொல்லணுமா இல்லையா? அன்றைக்கி அங்கே எல்லாம் இப்போ கூட இப்போ எல்லாம் செருப்பும் கட்சி கொடி எல்லாம் கிடக்க. இது எவனாவது பண்ணுவானா? எந்த கட்சிக்காரனாவது பண்ணுவானா? புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, இல்லை ஒரு மசூதிக்கு போகிறீங்க, குல்லா போட்டுக்கிறாரு இஸ்லாமியர் ஒருத்தர், அந்த குல்லா கீழே விழுந்து 10 பேர் மிதிச்சு போனால் அவருக்கு எப்படி இருக்கும்? ஒரு சர்ச்சுக்கு போகிறீங்க, சர்ச்சில் இருக்க ஃபாதர் அந்த உடுப்பு தூக்கி கீழே போட்டு மிதிச்சு போனால் எப்படி இருக்கும்? அது அதுக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல. இறை வழிபாடாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அது அதுக்கு ஒரு மரியாதை, அடையாளத்தை வச்சுக்கிறோம். அப்போ கட்சிக்கு ஒரு மரியாதை இருக்குது. கருப்புனா வந்து திராவிடம்னு இவங்க சொல்லிக்கிறாங்க, சிகப்புனா பொது உடைமை, ரத்தம், கம்யூனிசம்னு. அப்போ அந்த கட்சியில் ஏன் சிகப்பு மஞ்சள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற விளக்கம் கொடுத்துட்டா அப்படின்னா அதை தூக்கி எறிகிறாங்க, தொப்பியில் போடுறாங்க, இடுப்பில் கட்டுறாங்க, செத்து போகிறாங்க. அப்போ இதை வந்து இது கூட ஒரு அடிப்படை கூட தெரியாதவங்கள இதை பற்றி விஜய் பேசியிருக்கிறாரா? நம்ம கட்சி கொடியை, நம்ம கட்சி துண்டை எதையுமே தவறாக பயன்படுத்தக்கூடாது, தூக்கி எறியக்கூடாது, அது காலில் மிதிப்படக்கூடாது அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? குப்பை அள்ளின அந்த அவர் போன ஒவ்வொரு ஊர்லேயும் அள்ளின குப்பையில் அதிகமான குப்பை அவர் கட்சி துண்டு, கட்சி கொடியாக தான் இருக்கும். சரி சார், ஈவன் இடும்பை கார்த்தி கூட இப்போ கடந்த இதில் பேசியிருக்காரு, விஜய் வந்து சனிக்கிழமை மட்டும் தான் வெளியில் வருவார், 20 மணி நேரம் கண்டினியூஸாக தூங்கிட்டு இருக்காரு, இதை பற்றி ஒரு கருத்தும் பேசலன்னு. இது உங்களோட கருத்து என்ன சார்? அதுதான், அதே சேம் தான். ஏன்னா சனி ஞாயிறுன்னு அவர் பிளான் போட்டது பள்ளிக்கூட பசங்க மாணவர்கள்லாம் வருவாங்கன்னு. ஆனால் அவர் அறிக்கை விடுறது பள்ளிக்கூட பசங்களாம் வர வேணான்றது. வார நாட்களில் போட்டாலும் நீ உன் ரசிகர் வந்து எங்கே இருந்தாலும் வருவாங்க. நீ மாலை நேரத்தில் தான் போடு, வார நாட்களில் வேலைக்கு போய்ட்டு வருவாங்க. அவர் சொன்ன ரீசன் என்னென்னா, நிறைய பேர் வேலைக்கு போவாங்க, வருவாங்க, டிராஃபிக் ஆகும், அதேமாதிரி ஸ்கூல் பசங்க அஃபெக்ட் ஆவாங்கன்றது. ஏங்க இன்னைக்கு கூலி வேலை பார்க்குறது, வேலைகளில் இந்த அரசு பணி இல்லை ஒரு சில பணிகள் தான் வந்து இந்த சனி ஞாயிறு விடுமுறை இல்லை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை. கூலி வேலைக்கு போகிறவங்களும் அன்றாடம் போயிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த யதார்த்தம் கூட அவருக்கு தெரியாதா? சரி, தமிழ் தேசியமும் ஒரு கண்ணு, திராவிடமும் ஒரு கண்ணுன்னு செப்டம்பர் 27 இத்தனை பேர் செத்து போனாங்க. செப்டம்பர் 26 என்னது செப்டம்பர் 26? செப்டம்பர் 26 வந்து மாவீரன் திலீபன் அவர் உண்ணாவிரதம் இருந்து அங்கே மக்கள் சாகக்கூடாது, இந்திய இராணுவத்துக்கு எதிராக உண்ணாவிரதம் இருந்து இறந்தார், உயிர் நீத்தார். அவரை பற்றி ஏதாவது இது வணக்கம் செலுத்திருக்கியா? அதாவது அப்போ பேருக்கு நீ ஊருகா மாதிரி பயன்படுத்திப்பியா? தமிழ் தேசியம் ஒரு கண்ணு, திராவிடம் ஒரு கண்ணுன்னு. அண்ணாதுரை சிலை பக்கத்தில் இருக்குது, அவரை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு ஒரு அறிவும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை. செப்டம்பர் 26 திலீபன் நினைவு நாள், அதை பற்றி ஒரு பேசுகிறதுக்கு ஒரு எவனும் எழுதி கொடுக்கல உனக்கு. நீ என்ன திராவிடம், என்ன தமிழ் தேசியம்? அண்ணாதுரை திராவிடம் தானே, திலீபன் தமிழ் தேசியம் தானே. அப்போ எதுக்குமே நீ லாய்க்கலைன்றது தான் அர்த்தம். அவரை தொடர்ந்து எல்லா கட்சியும் சார்ந்தவங்களும் எதிர்த்துட்டே இருக்காங்க. அப்போ வந்து இங்கே ஆட்சியில் வந்து டிஎம்கேவோ ஏடிஎம்கே இல்லாமல் புதுசாக ஒருத்தர் வர்றது யாருக்கும் விரும்பலையா? அப்போ நாங்கள் எதுக்கு இருக்கோம்? நீ வர்றது பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்தது வரவேற்றிருந்தேன். என்னங்க கருத்து இருக்குது? இப்போ என்ன வாட் குவாலிஃபிகேஷன்? ஃபுட்பால் டீமில் நீங்கள் சேரணும்னா உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்? அப்போ எல்லாரும் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் குவாலிஃபிகேஷனோட தான் இருக்காங்களா? அரசியல் தலைவர்கள் எல்லாரும் குவாலிஃபிகேஷன் அது மற்றதை விடுங்க. உள்ளே வரப்போ அது அந்த அதிகாரத்தில் இருக்கிறவன் இப்போ உதயநிதி, ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி, அது அவங்க கட்சிக்குள்ளே விளையாண்டுக்கிட்டு நம்ம மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. அது குடும்ப அரசியல் தான் இருக்குது, சரியா? ஆனால் வந்து உள்ளே வர்றப்பே வந்து ஒன்றுமே இல்லையேங்க. பந்துனா பாயணுங்க, இது மந்துங்க. பந்துனா பாயணும்ல, போட்டால் பாயணும்ல. இது மந்து மட்டை, ஒரு மண்ணும் இல்லை. இதில் கருத்து உருவாக்க வேணுமா இல்லைங்க? ஒரு கருத்தே சொல்லாமல் எப்படிங்க அவர் எதிர்க்கிறாங்கன்னா என்ன பண்ண முடியும்? நம்ம காசு, சினிமா மாயை,
இந்த ரசிகர் மனப்பான்மை இதை வச்சே வென்றலான்னா எப்படிங்க? இவ்வளோ பேசுகிறீங்களே, ஒரு பொம்பளை பேசுறதில்ல, அதுக்கு என்ன போய் சொல்கிறீங்க? 26 வருஷமாக நான் அவரை லவ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அவரை வந்து அவங்க அப்பாக்கிட்டே சொல்லியிருக்கிறேன். இது கட்சி கூட்டத்தில் பேசுவ வந்து விஜயோட தனியாக பேசிக்கோ போய், இல்லை அவங்க அப்பா கூட தனியாக பேசிக்கோ. இவ்வளோ ஊடகம் நம்மளை பார்க்குதேன்னு தெரியாமல் ஒரு பொம்பளை பேசுது, இதுக்கு என்ன கருத்து சொல்லுங்கள்? இந்த அறிவாளிகளை வச்சு எப்படி ஜெயிப்பாங்க? அது வந்து அவங்களோட தனிப்பட்ட கருத்து. தனிப்பட்ட கருத்துனா அது அவங்க பொம்பளைங்களுக்குள்ளே பேசிக்கலாம், இல்லை அவங்க கட்சிக்காரங்க இல்லை அவங்க ரசிகர்களுக்குள்ளே பேசிக்கலாம். ஒரு ஊடகத்தில் பேசுகிறாங்க, இதை வந்து இந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்னு அதை அறிக்கை வந்துச்சா? நம்ம கட்சி ஆரம்பிச்சிட்டோம், நம்ம கொள்கைகள் இதை சம்மந்தமாக மட்டும் பேசுங்க, சினிமா பார்வையில் எதுவும் பேச வேணாம், இந்த மாதிரி புருஷனை காட்டி இந்த மாதிரிலாம் பேச வேணாம்னு அதை அறிக்கை வந்துச்சா? இதான் பொது இடத்துல பேசாம இருக்கலாம், மேபி அவங்க கட்சிக்குள்ள கொடுத்துருக்கலாம் இந்த மாதிரிலாம் பேச ஊடகங்களில் வருது. கட்சிக்குள்ளே நாங்கள் எங்கே அது எல்லாமே தாங்க தெரியுதுங்க. அந்த ஆள் பனையூர்லேருந்து அவர் வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு அவர் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு எல்லாமே வந்து ஊடகத்தில் அவர் காரில் போகிறதுலேருந்து எல்லாத்தையும் காட்டுறாங்களே. அதெல்லாம் கட்சின்றதுக்கு ஒரு கட்டுப்பாடு கட்டமைப்பு ஏதாவது வேணுங்க. அதான் சொன்னேன் நான், ஃபவுல் தானுங்க எல்லாமே. நீங்கள் ஒழுங்காக நேரத்துக்கு வராது, நீங்கள் ஒழுங்காக நேரத்துக்கு வராதது ஃபவுல். ஒரு மேட்ச்சில் ஒரு பிளேயரு எத்தனை ஃபவுல் பண்ணலாம்? 3 ஃபவுலுக்கு மேலே பண்ணானா ரெட் கார்டு காட்டுவாங்க. தொடர்ந்து அவர் வந்து நேரத்தில் வரலன்னு சொல்கிறோமே, கடந்த 2-3 டைமாக வந்து வராதுக்கு நிறைய பேர் நிறைய ரீசன் சொல்கிறாங்க. ஈவன் பொதுமக்களும் சரி, கட்சி சார்ந்தவங்களும் சரி, நிறைய பேர் ரீசன் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அவர் வந்து ஆளுங்கட்சி சேர்ந்தவங்களோ எதிர்கட்சி சேர்ந்தவங்களோ அது ஏதோ ஒரு விஷயத்தில் அவர் வந்து தடங்கல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன செய்ய வராரு? தடங்கல் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் திறந்து விடுங்களேன். என்ன செய்ய போகிறாரு அவர்? என்ன செய்ய போறாரு? உங்களுக்கு தெரிஞ்சு என்ன நடந்திருக்கும் நீங்க இது சொல்லலைங்க? எது எங்க அங்க வந்து இல்ல இந்த முறை கரூரை விடுங்க, இதுக்கு முன்னாடி தொடர்ந்து அவருக்கு ஏதோ ஒரு விஷயத்துல வந்து தடங்கள் ஏற்பட்டு எவ்வளவு நேரங்க பேசுவான் மனுஷன்? அந்த ஆளு அவர் கேட்டதே 10 நிமிஷமா 15 நிமிஷமாவா? அது ஆன்லைன்ல பேசிட்டு வெர்ச்சுவல் மீட்டிங்கா போட்டு போயிட்டே எல்லாரும் அவர் வந்து செல்போன் வச்சு கொடுக்க மாட்டாங்க. நான் கேட்கிறேன், இப்ப பேசுறதுக்கு 15 நிமிஷம் தான் அலோடு கொடுக்கிற போது 15 நிமிஷம் அலோ. இவர் கேட்டதே 15 நிமிஷம் தான். அதுக்கு மேல என்ன பேச தெரியும்? எவ்வளோ பேப்பர்? அதுக்கு என்ன ஸ்பைரல் பைண்டிங்லாம் இல்லை. அந்த என்ன பைண்டிங் போட்டு தான் கொண்டு வரணும். ஸ்பைரல் பைண்டிங்னா 20 பேப்பர், அதுக்கு 25 பேப்பர். அவர் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசணும்னா ஆர்ட் பைண்டிங், அந்த ஆர்ட் பைண்டிங் போட்டு 20 புக்கு தான் கொண்டு வந்து பேச வைக்கணும் அவரை. அதை ஒன்றா புரட்டிக்கிட்டு அவர் திருக்குறள் பைபிள் படிக்கிற மாதிரி, குரான் படிக்கிற மாதிரி புரட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதான். சொந்தமாக என்ன பேசியிருக்கிறாரு அவர்? அதனால் நீங்கள் திரும்ப சொல்கிறேன், ஒரு கருத்து உருவாக்கம் நம்ம கேட்குற அடிப்படை பேசிக் குவாலிஃபிகேஷன் தான். சரியா? கருத்து உருவாக்கம். ஒரு ஏன் மகளிர் தினத்தை கொண்டாட வேண்டும் அப்படின்னு விஜய்கிட்ட கேளுங்க. பெண்கள்லாம் நல்லா தானே இருக்காங்க, இல்லை ஏதாவது ஒன்று சொல்லிட்டு உளறிட்டு போவார், இல்லை அதுவும் சொல்ல தெரியாது. இப்போ ஒரு தலைவனாக இருந்தால் சொல்லி தானே ஆகணும். ஏன் வந்து இந்தியாவுக்கு தேசிய விலங்கு புலியை வச்சுருக்கிறாங்க, ஏன் மயிலை வச்சுருக்கிறாங்க, ஏன் காக்கா வைக்கல? இது எல்லாம் தெரிஞ்சா அவர் வந்து ஒரு தெரியலையாங்க அந்த ஆளுக்கு. அது சொல்லுங்கள், என்னங்க தெரியும் அவருக்கு? ஏதாவது ஒன்று சொல்லுங்கங்க, அவருக்கு என்ன தான் தெரியும்னு சொல்லுங்களேன், நம்ம பேசுவோம். இதெல்லாம் தெரிஞ்சானா நாட்டு நடப்பு தெரியாமல், அரசியல் தெரியாமல், இந்தியாவோட முதல் பிரதமர் யார், இந்திய அரசியல் சட்டத்தை எழுதின யாருன்னு தெரிய வேணாமாங்க? இந்திய அரசியல் சட்டத்தை எழுதின அம்பேத்கர் எப்படி அவமானப்பட்டார், எப்படி அந்த இடஒதுக்கீடுக்காக போராடினார்னு தெரியாமல் நீ எப்படி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வேலை செய்வ? எப்படி நீ வேலை செய்வ? அம்பேத்கரோட இயற்பெயர் என்னன்னு சொல்ல தெரியுமா உனக்கு? ஜவஹர்லால் நேரு அந்த அவரோட ராஜ பரம்பரை என்ன, அவர் எப்படி அரசியல் பண்ணார், வெள்ளக்காரன் எதிர்த்தாரா எதிர்க்கலையா, ஜவஹர்லால் நேருவோட வரலாறு என்ன, அவர் இந்த லார்டு மவுண்ட் பேட்டன் அவருக்கும் மனைவிக்கு என்ன தொடர்பு, இது ஒரு புனைக்கப்பட்ட அரசியல்லாம் இருக்காங்க. இந்தியா எப்படி சுதந்திரம் வாங்குச்சுன்னு ஓரளவு வரலாறு. காந்தி எப்படி போராடினாரு, மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் எப்படி போராடினாரு, உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு என்ன? முகமது அலி ஜின்னா ஏன் பாகிஸ்தான் கேட்டார், இங்கே இருக்க ஈவ ராமசாமி வெங்காயம் ஏன் வந்து தமிழ்நாடு கேட்காம இல்லாத தெலுங்கு இவங்கெல்லாம் சேர்த்து வச்சுட்டு வெள்ளைக்காரன் கொடுக்க முடியாத திராவிட நாடை ஏன் கேட்டார்? பன்னீர்செல்வம் தஞ்சாவூர்லேருந்து ஒருத்தர் அனுப்பிவிட்டார். எதுக்கு அனுப்புனார் ஈவ ராமசாமி? முகமது அலி ஜின்னாவோட சேர்ந்துக்கிட்டு தமிழ்நாடு கேட்டிருந்தானே வெள்ளைக்காரன் கொடுத்துருந்துருப்பான். இன்னைக்கு தமிழ்நாடு சிங்கப்பூரோட பெருசாக இந்த மாதிரி நிலவில் 2026 எலெக்ஷனில் எந்த மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்துன்னு பார்க்குறீங்க? ஐயா, இந்த ஓட்டு அரசியல் இருக்கிறதுனால தலைக்கணக்கு தான். இவருக்கு தலைக்கணக்கு இருந்தாலும் இப்போ வந்து இந்த ஒரு 41 பேர் உயிரிழப்புக்கே வந்து தப்பிச்சு ஓடுற இந்த கூட்டம், தேர்தல் அரசியல் அது ஒரு பெரிய களப்பணி. சரியா? அதுவும் மொத்தமாக இந்தியா கவர்மெண்ட்டே வந்து தேர்தலே ஃபவுல் தான். எல்லாம் ஓட்டு வாக்காளர் பட்டியல் ஃப்ராடு. இப்போ எல்லாம் ராஜீவ்காந்தி இந்தியா ஆரம்பித்த நாள்லேருந்து அப்படி தான் ராகுல் காந்தி இப்போ ரொம்ப திட்டவட்டமாக எடுத்து காட்டிட்டு தான் இருக்கிறாரு. எல்லாமே பாருங்கள், ஒரு கர்நாடகாவில் எப்படி இருக்குது, இந்த ஊரில் எப்படி இருக்குன்னு இப்போ திட்டமிட்டு எல்லாம் வேலை பார்க்குறாங்க. இப்போ இந்த தேர்தல் அரசியலில் வேட்புமனு தாக்கல், வேட்பாளர், முதல் வேட்பாளர், 2ஆம் வேட்பாளர், கட்சியில் எல்லோரும் சேர்ந்து களப்பணியாற்றணும். அதில் வந்து கடைசி வரைக்கும் இவ்வளோ களப்பணி இருக்குது. இந்த முட்டாளுங்களை வச்சு என்ன பண்ணுவேன் நீ? நான் முட்டாள்னு மக்களை கூட சொல்ல மாட்டேன், ஒன்றை தான் சொல்லுவேன். நீ என்ன பேசியிருக்கிற? இவங்களை வச்சு எப்படி முன்னாள் வழி நடத்த முடியும்? என்ன யார் ராகவ லாரன்ஸு, இல்லை இந்த பக்கம் வந்து ஸ்னேகா, இந்த பக்கம் த்ரிஷா, அந்த பக்கம் அவங்கள வேட்பாளர் நிப்பாட்ட போறியா? அப்போ உனக்கு நீ வந்து யாரை நிப்பாட்டினாலும் நீ வந்து தலை வந்து அங்கே தலையோடு இருக்கணும், மண்டையில் சரக்கு இருக்கணும்.
இந்த சரக்கு மட்டும் வரக்கூடாது, இந்த சரக்கு தான் அதிகமாக இருக்கணும், எதுவுமே இல்லை. எப்படி நீங்கள் இந்த போய் சொல்லுங்களேன் எனக்கு. 234 தொகுதி யாரை வேட்பாளர்னு போட்டுவார்? சரிங்க சார். இப்போ விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு காரணம் மெயினான ரீசன் வந்து இப்போ ஏற்கனவே இருக்கிற 3ஆம் கட்ட அரசியல் கட்சிகள்லாம் வந்து அவங்களோட வாக்குரிமை வந்து கொஞ்சம் குறையதான் செய்யுன்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. இப்போ நாம் தமிழரை பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? எங்க அவர் இப்போ இவ்வளோ தூரம் டம்மி பீஸாக இருக்கிறப்ப நிற்கட்டுமே. 234 தொகுதியிலையும் ஆள் போட்டு ஒழுங்காக தேர்தலில் இந்த ரசிகர்கள் நிப்பாடு யாரும் நிப்பாட்டுறாரு அப்பயே தெரிஞ்சிடும். இப்போ இந்த ஒரு 41 இறப்புக்கு, ஒரு உயிரிழப்புக்கு இவருக்கு எப்படி வந்து பேக் சப்போர்ட்டாக பின்னாடி நின்று நிர்மலா சீதாராமன், தமிழிசை சவுந்தரராஜன், அந்த நடிகை விசாரணைக்கு வருது, அப்புறம் நயினார் நாகேந்திரன், எச்சி ராஜாவை தவிர மனசில் பட்டதை வெளிப்படையாக பேசுகிற உண்மையான RSS சங்கி மங்கி எச்சி ராஜாவை தவிர, ஜோசப் விஜய் தோல் உரித்த எச்சி ராஜாவை தவிர எல்லா மங்கியும் பேசுகிறாங்களே. அப்போ என்ன? அப்போ இதுக்கே போய் நீ அங்கே பதுங்குற அப்படின்னா தெரிஞ்சு போகும். நீ தேர்தலில் 234 வேட்பாளரை நிப்பாட்டுறியா இல்லையா, எதுக்கு எங்கே நிப்பாட்டுன்னு தெரிஞ்சு போகும், உன்னோட லட்சணம் தெரிஞ்சு போகும். அதனால் அவர் முதல்ல தேர்தலில் நிற்கட்டும், அவர் ஓட்டு வாங்கட்டும். எத்தனை ஓட்டு, 5000 ஓட்டோ 50,000 ஓட்டோ லட்சம் ஓட்டோ வாங்கட்டும், அதுக்கப்புறம் பேசும். ஸோ திமுகவோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? அதான் என்னன்னா, அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி திமுக வந்து எடப்பாடியே கைது பண்ணியிருக்கணும். அவங்க வந்து அந்த கொடநாடு வழக்கில் வந்து ஸ்டாலின் வந்த உடனே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், கமிஷன் அமைப்போம், எல்லாரையும் பிடிச்சி ஜெயிலில் போடுவார். இன்ன வரைக்கும் 5 வருஷம் முடிய போது எடப்பாடி மேலே நடவடிக்கை எடுக்கல. எடப்பாடி ஊரறிய தொடர்ந்து நடக்கிறார். ஐயோ என்னை விசாரிக்கக்கூடாதுன்னு கவர்னர் RSS ரவிக்கிட்ட போய் விழுந்தார், கையில் காலில் விழுந்தார். இன்ன வரைக்கும் நடக்கலை. எந்த ஒரு பெரிய சம்பவங்களையும் வந்து இப்போ ஜெயலலிதா இருக்கிறப்ப என்ன பண்ணாங்கன்னா, சங்கராச்சாரியாரை நேபாளில் எங்கேயோ போய் ஹெலிகாப்டரில் கைது பண்ணி கூட்டு வந்தாங்க, தப்பிச்சு ஓடினார் அங்கே உள்ள கொலை வழக்கில். அது போன்று பெரிய பெரிய சம்பவம் அவங்க யாருன்னெலாம் பார்க்க மாட்டாங்க. கடைசி கால ஜெயலலிதாவை சொல்கிறேன், ஒரு தீர்க்கமான முடிவெடுத்து தைரியமான நடவடிக்கைகள் எடுத்தாங்க. இந்த திராவிட அரசாங்கம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தனக்கு வருமானம் வந்தால் போதும், நம்ம விளம்பரமானால் போதும், நம்மளுக்கு வழக்கமாக வர ஓட்டு வந்தால் போதும், இந்த கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் ஓட்டை வாங்கி கொடுக்குறதுக்கு நம்மளுக்கு ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க, திருமாண்ணன், புரோக்கர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, அலியா முஸ்லீம் குல்லா கூட்டம்லாம் நம்மளுக்கு இருக்குது. இதுவே நம்மளுக்கு போதுமானது. தேவையில்லாமல் எதுக்கு நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் வந்து நீதியின் பொருட்டு, சமுதாயத்தினருக்கு அநீதியின் பொருட்டு கத்துறோம். அது விஜயின்னு இல்லை, அங்கே ஒரு குஜை இருந்தால் கூட நாங்கள் திட்டுவோம். திமுக என்ன பண்ணுது, எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கமிஷன் போட்டு கொஞ்சம் காலம் தாழ்த்துது. இது வந்து விஜய்க்கு மட்டும் இல்லை, எடப்பாடிக்கு அவங்க எல்லாமே அப்படி தான் பண்ணுறாங்க. இந்த புள்ளப்பூச்சி, இந்த யூடியூப்பில் வீடியோ போடுறவன், தூரம் போடுங்க, இந்த பெலிஸ் ஜெரால்டு இல்லை வேறு எவனாவது ஃபேஸ்புக்கில் பதிவு போடுறவனை மட்டும் பிடிச்சி உள்ளே போடுவாங்க. பெரிய பெரிய ஆளை வந்து கை வைக்க மாட்டாங்க. ஸோ உங்களை பொறுத்தவரைக்கும் அடுத்த கட்ட நடவடிக்கைன்னு என்ன பார்க்குறீங்க? விஜய் பொறுத்தவரைக்கும் உங்களோட ஒரு தேவையில்லாத ஒரு அப்புறப்படுத்த வேண்டிய, முதன்மையாக அப்புறப்படுத்த வேண்டிய சக்தின்னு பார்க்குறேன் நான். திமுக திருடன், அதிமுக திருடன் இதெல்லாம் சரி, அதோடு சேர்ந்து போராடுறப்ப நம்ம எதிர்த்து அடிக்கிறதுக்கு ஒரு வலிமையான படையை தான் உருவாக்கணும், ஒரு பாசறையை உருவாக்கணும். அடுத்த தலைமுறையும் சேர்ந்து நம்ம போராடணும். ஒரே நாளில் விடுதலை அடைஞ்சிட முடியாது. உங்களை பொறுத்தவரைக்கும் எதிர்த்து பேசுகிற அளவுக்கு ஒரு வலிமையான கட்சியாக தாவேகா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? வலிமையும் கிடையாது, கருத்து இருந்தால் தானேங்க. இப்போ என்கிட்ட இவ்வளோ நேரம் பேசுகிறீங்களே, தாவேகாலேருந்து எவனையா கூப்பிட்டு போயிட்டு பேசுங்க பார்ப்போம். ஒன்று நீங்கள் பைத்தியமாகணும், இல்லை அவன் எந்திரிச்சு ஓடணும். இதான் பெண்கள் மாநாட்டில் அவ்வளோ பெண்கள் கூடுறாங்க. இதை சவாலாகவே நான் சொல்கிறேன் தாவேகாவுக்கு. அவன் கட்சின்றாங்கன்னா பெரிய ஊடகத்துலேயும் சரி, சோசியல் மீடியா யூடியூப்லேயும் சரி, பெண்களை கருத்தே இல்லை, தலைவனுக்கே இல்லை, கருத்து பேசுகிறதுக்கு ஏதோ ஒரு கருத்து அவங்க கட்சி சம்மந்தமாக பேசுகிறதுக்கு யாரையா கூப்பிட்டு பேச வைங்க. ஏன் ஒருத்தர் கூட இல்லை? ஏன் பெண்கள் இல்லை? கூட்டம் அவ்வளோ கூடுது, ஏன் பெண்கள் இல்லை? அதுக்கு போய் சொல்லுங்களேன். அதனால் கருத்து இல்லாத இடத்துல அது ஒன்றும் பண்ண முடியாது நம்ம. அதனால் கருத்து இல்லாதனால முதல்ல நீ அவுட்டு. உனக்கு ரெட் கார்டு கொடுத்தாச்சு, ஒரே ஃபவுலாக விளையாண்டுட்டு இருக்கிற நீ வெளியே போ. ஏற்கனவே பழைய ரவுடிஸ் இருந்தாங்கன்னா அவங்கள அப்புறம் பார்த்துக்கலாம், அவன் ரிட்டையர் ஆயிடுவான். நீ இப்போ புதுசாக வரவன் நீ ரெட் கார்டு வாங்கிட்டு போயிட்டே இரு, அவ்வளோதான். எங்கள் 1.5 மாதம் குழந்தை இறந்ததெல்லாம் உங்களுக்கு இன்னும் ஒரு பொருட்டே இல்லையாங்க? அங்கே வந்து ஓட்டா மாறுமா, எல்லாரும் சொல்கிறாங்க ஓட்டா மாறுமா. ஏண்டா வந்து நின்றுல 1.5 மாதம் குழந்தை, 5 வயசு குழந்தை செத்துச்சே, அதெல்லாம் உனக்கு ஓட்டா? அந்த அடிப்படை அறிவு வேணாம். சரி, ஒரு கண்டனமாவது ஆனது ஆகிப்போச்சு. நான் பல தடவை படித்து சொல்லியும் நீங்கள் எதுக்கு இங்கே குழந்தைங்கள்லாம் தூக்கிட்டு வரீங்கன்னு ஒரு கண்டனம் கட்சிக்காரங்களுக்கு, அவங்க கட்சின்னு சொல்கிற அந்த கூட்டத்துக்கு சொல்லணுமா இல்லையா? அந்த 3 நிமிஷம் வீடியோவில் வெறும் ஸ்டாலின் மூக்க மட்டும் தான் சொரியணுமா? முடிஞ்சால் மேலே கை வச்சு பாருன்னு. வருத்தம், இரங்கல், கோச்சிக்காதீங்க, இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையேங்க. இந்த அடிப்படை மனித நியாயமே இல்லை. அவன் வந்தான்னா ஓட்டு வாங்கினா என்னங்க புண்ணாக்கு தவிடுன்ற மாதிரி. நீங்கள் அதுவே புரிஞ்சிக்காமல் அவரை இதே வச்சு கார்னர் பண்ணுறீங்கன்னு. அந்த ஆள் எங்கே வந்து சென்ட்ரல் நின்றான்? மார்ச்சேரி வேனில் தான் நின்றான் அந்த ஆள். வேறு எங்கே நின்றார் அந்த ஆள்? வேறு எந்த பிரச்சனைக்கு பேசினார்? இப்போ இலங்கையில் வந்து தமிழ் தேசியமும் ஒரு கண்ணுன்ற
ஐயாவை பற்றி பேசியிருக்கிறார், தலைவரை பற்றி. அந்த மக்கள் அனாதையாக இருக்கிறாங்க, ஒரு நல்ல தலைவனை இழந்துட்டுன்னு. இப்போ செம்மணி அந்த எப்பயோ நடந்தவங்க மக்கள் புதைஞ்சதெல்லாம் இப்போ வெளியே வருது, உண்மை வெளியே வருது. அதை பற்றி ஏதாவது பேசினியா? விசாரணை போயிட்டுருக்காங்க, அதை பற்றி ஏதாவது பேசினியா? ஒரு மண்ணும் தெரியாது உங்க செம்மணினா அப்படியா? தெரிஞ்சுக்கணும்ல, தெரியாதுன்னு பரவாயில்ல, தெரிஞ்சுக்கணும்ல. 2 கட்சி போராட்டம் பண்ணியிருக்கு. நாம் தமிழர் கட்சி பண்ணியிருக்கு, தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் பண்ணியிருக்கிறாரு. இது உனக்கு தெரியணுமா, தெரிய வேணாமா? அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அக்டோபர் 2 காமராஜோட நினைவு நாள் இருக்குடான்றது தெரியணுமா, தெரிய வேணாமா? ஒரு மண்ணு சரிங்க சார், தெரியும். நான் இப்போ சாதாரணமாக ஒரு கொஷின் கேட்குறேன். இப்போ அடுத்து வந்து அவர் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக பரப்புரை மேற்கொள்ளக்கூடாதுன்னு ஒருத்தர் வழக்கு தொடர்க்கிறாரு. அப்புறம் வந்து அவர் முடிஞ்செல்லாம் அவரை வந்து முடக்கணும்னே பார்த்துட்டு இருக்காங்க. அவர் எங்கெங்க வளர்றாரு? அவருக்கு ரசிகர் கூட்டங்க, ரசிகர் கூட்டங்க. இது எல்லாருக்கும் வருங்க. எம்ஜிஆருக்கும் இதா இருந்தது. எங்க ரசிகர் கொடுக்க எம்ஜிஆர் வந்து அவர் கட்சியில இருந்தாருங்க. அவர் ரசிகரை பயன்படுத்தி இருப்பாரு, ஏன்னா ரசிகரை உங்களுக்கு தெரியும், பயன்படுத்தி இருப்பாரு. இப்போ கட்சி கூட்டத்துக்கு எம்ஜிஆர் வராருன்னா அது ஒரு கூட்டம் வந்து சேர்ந்து அவரை பார்க்கறதுக்காக வந்த கூட்டம் தான் சார். அன்னைக்கு அப்படி இருந்தது, இன்னைக்கு வந்து அது வரக்கூடாதுன்னு நம்ம ஏன் எம்ஜிஆர் அவர் கட்சியில எதிர்க்கிறீங்க? இருந்தானே வந்தார், திமுக ல இருந்து அனுபவம் இருக்கு. திமுக அவருக்கு. வந்தாலும் அவர் வந்து ஒரு நடிகரா நடிகர் கூட்டத்துக்கு ரசிகர் வரும்போது அதோட செஞ்சிருப்பாரு. அதே நடந்திருக்கு. இப்போ கலைஞர் அவ்வளோ கஷ்டப்பட்டு பேசிட்டு இருப்பாரு, எம்ஜிஆர் வந்த உடனே மக்கள்லாம் அவரை தான் பார்க்க சினிமால வருவாங்க. இருந்ததுனால அவர் உடனே வெளியில போயிடுவாரு, உடனே கூட்டம் எல்லாம் கலைஞ்சிரும். அது வந்து எம்ஜிஆர் கட்சி நடத்த தெரியாம நடத்திட்டு இருந்தாரு. எம்ஜிஆர் அவருக்கும் இந்த அந்த மாதிரி அனுபவம் வர வர வரதானே சார் அடுத்தடுத்து வந்துட்டு இருந்தாரு. 2 மாநாடு நடத்திட்டாங்கங்க. இதுக்கு மேல என்னங்க அனுபவம் 2 வேணும்? மாநாடு நடத்தினா போதுமா சார்? போதுமாவா? வேற என்ன நடத்தணும்? மாநாடுனா உன் கட்சி இருக்குன்னு காட்டுறதுக்கு தானே மாநாடு நடத்துற. 2 மாநாடு இன்னும் எத்தனை மாநாடு நடத்தணும்? எத்தனை பேர் கொலை செய்யணும்? 444 நான் பேர் வந்து இந்த விக்ரவாண்டி சம்பவம் மாநாடு. வந்து அவர் மட்டும் காரணம்னு சொல்ல, இது தப்பு தான், கண்டிப்பா தப்பு தான். ஏன்னா வந்து ஒரு பொறுப்பான இடத்துல அவர் இல்லைன்றதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதுக்காக வந்து அவர் ஆதரவு பேசுறதா நினைக்க வேண்டாம். பட் இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி, அதாவது சினிமா துறையில் அவ்வளோ சம்பாதிச்சிட்டு இருக்காருன்னு நினைச்சா ஒரு படத்துல 200 கோடி 300 கோடி கூட வாங்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு அரசியல் பண்ணணும், இல்ல ஏதோ மக்கள் பெரிய பண்ணணும், முதலீடு பண்ணி வர்றாங்க, இன்னும் பணம் ஏதோ எடுக்கணும். வரணும்னு நினைக்கிறாங்க. திருடணும்னு நினைக்கிறது. இப்போ அதை வந்து அவங்களுக்கு வந்து அனுபவம் இருக்காது கண்டிப்பா. ஏன்னா வந்து இப்போ சினிமாவில் நடிச்சவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2-3 படத்துலயே வந்து ஹிட் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா அனுபவம் கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். அதே போலதான் அரசியலையும் வரலான்னு மக்களோட இவர் கருத்து. எப்ப வயசுக்கு வராரோ அப்ப நம்ம பேசுவோம். இவர் அரசியல்ல ராகுல் காந்தி இப்பதான் வயசுக்கு வந்திருக்காரு. அப்பப்ப மோடி கிட்ட எதிர்த்து பேசுறது, நாடாளுமன்றத்துல கருத்தா பேசுறது. ராகுல் காந்தி அவங்க அப்பன் செத்த காலத்துல இருந்து அரசியல தான் இருக்கிறாரு. இன்ன வரைக்கும் ராகுல் காந்தி என்ன நல்லது பேசியிருக்காரு? இப்பதான் பேச ஆரம்பிக்கிறாரு. கோபம் வருது, தாடி வளர்க்குறாரு, ஒரு அப்படின்னு கம்பீரமா பேசுறாரு. வயசுக்கு வந்துட்டாரு ராகுல் காந்தி. ஆனால் முழுசா இன்னும் அந்த மன்னிப்பு கேட்கணும். அவங்க அப்பத்தான் செஞ்ச வரலாற்று பிழை, அவங்க அப்பன் செஞ்சது, அவங்க தாத்தன் செஞ்சது, கச்சத்தீவை கொடுத்தது, சீக்கியர்களை கொண்டது, தமிழர்களை கொண்டது, அமைதிப்படை அனுப்புறதுலாம் மன்னிப்பு கேட்டாருன்னா ராகுல் காந்தி உருப்படுறதுக்கான அந்த இந்தியா கூட்டணி முன்னேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மன்னிப்புலாம் அதுவும் கேட்க மாட்டோம்னு அது ஊரை ஏமாத்துற வேலைலாம் இருக்குது. ஆனால் கொஞ்சம் வாய் பேச ஆரம்பிக்கிறார். விஜய் வயசுக்கு வரட்டும், அப்புறம் பேசுவோம். அது வரைக்கும் நம்ம பேசின இதே தான் பேசிகிட்டு இருக்கலாம். அவர் முன்னுக்கு வர்றது தான், எவன்டா முன்னுக்கு வந்தான் என்னடான்றது அவர் வயசுக்கு வந்த பிறகு பேசிக்கலாம். ரொம்ப நன்றி சார். நன்றி. தேங்க்யூ.